இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்கள்லாம் காண்பிக்கிறார். பிரம்மாண்டமான கட்டிடங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் ஏரோது 40 ஆண்டுகளாக புதுப்பித்து கட்டி கொண்டு வரக்கூடிய கட்டிடம். அது வேலை நடந்து கொண்டு இருந்ததுதான் சொல்லுகிறார்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது தேவாலய கட்டிடங்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட காமிக்கிறாங்க, இதையெல்லாம் பார்க்கிறீரே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்ட்டு. உடனே இயேசு கிறிஸ்து அவங்களை பாராட்டி சொல்லலை, ரொம்ப நல்லா இருக்கு, நான் தான் அதில் வாசம் பண்ண போகிறேன், நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் தேவாலயத்தில் வந்து தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லலை. தேவாலயத்தின் கட்டிடங்களை இவர்கள் காண்பித்த உடனே அடுத்தது என்ன சொல்லுகிறார், இயேசு அவரை நோக்கி, இவையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். என்ன சொல்றாரு, இந்த தேவாலயம் இருக்கிறது, இந்த இடத்துல இருக்க தேவாலயம் இருக்கிறதில்ல, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். முதல் தேவாலயத்தை கட்டினது யார் தெரியுமா? யார் கட்டின தேவாலயத்தை? சாலமோன் கட்டினார். சாலமோன் கிட்ட ஆண்டவர் தேவாலயத்தை கட்ட சொன்னாரா? இல்லை. தேவாலயத்தினுடைய கான்செப்ட்லாம் ஆண்டவருக்கு கிடையாது. அவர் ஒரு ஆலயத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் எவ்விடத்திலும் இருக்கக்கூடியவர். தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கக்கூடிய தேவன். அப்பேற்பட்ட தேவனுக்கு எந்த ஆலயத்தை நாம் கட்ட முடியாது. சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். பிறகு நேபுகாத் நேச்சர்னால சேதப்படுத்தப்பட்டது. திரும்ப வந்து எடுப்பித்து இந்த நெகேமியா, எஸ்ரா இவங்க தலைமையில் திரும்ப கட்டப்பட்டது. இந்த செருபாபேல் இவங்கெல்லாம் வராங்க பாருங்க, அடிமை தானத்தில் பாபிலோனில் திரும்பி வரும்பொழுது அதுக்கப்புறம் கட்டப்படுகிறது. திரும்ப அதை புதுப்பிச்சு என்ன பண்ணுறாரு, இவர் ஏரோது கட்டுகிறார் தேவாலய. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெப ஆலயங்கள் நிறைய உருவாக்கப்படுகிறது. ஜெப ஆலயங்கள் என்பது அந்த சினோகான்னு சொல்லுவாங்க. அதில் தான் இயேசு கிறிஸ்து நிறைய நேரங்களில் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறதை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடம் அல்ல, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். ஜெபாலயம் என்பது வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்தது. பிறகு அதோடைய சூழ்நிலை மாறி போயிடுச்சு. இப்போ இந்த கட்டிடங்களை காண்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உடனே சொல்லுகிறார், இவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்னு சொன்ன உடனே அவர் ஒலிவ மலையில போய் உட்காரும் பொழுது இயேசு கிறிஸ்துவிட்ட 3 கேள்விகள் கேட்கிறாங்க சீஷர்கள். எத்தனை கேள்வி கேட்குறாங்க? 3 கேள்வி கேட்கிறாங்க. முதல் கேள்வி என்ன, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எவைகள்? இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு போக போகுது, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்படி வருகை எப்பொழுது இருக்கும்? இப்படி வருகை அதற்கு என்ன அடையாளம்? மூணாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், அதற்குரிய அடையாளம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த இடத்துல பதில் சொல்லிக்கிட்டு வர்றாரு. கொஞ்சம் முன்னும் பெண்ணுமா இருக்கு அந்த பதில். அந்த பதிலில் சொல்லும் பொழுது அவருடைய வருகை அப்பப்போ அவர் என்ன பண்ணுறார், சொல்லிக்கிட்டே வர்றார். எப்படி போதனை பண்ணும்பொழுது தன்னுடைய மரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டு வந்தாரோ, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது அவருடைய வருகையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறார். இங்கே சபையை குறித்ததான எந்த விஷயம் சொல்லப்படவில்லை. சபை இருக்கும், சபை எடுத்து கொள்ளப்படும், சபைக்காக ஆண்டவர் வருகிறார், அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த 24ஆம் அதிகாரத்தில் இல்லை. ஆனாலும் இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். சில ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லுகிறாங்கன்னா, முதல் கேள்விக்கு இதில் தெளிவாக பதில் இல்லை, லூக்கா வந்து அந்த எழுதி வைத்திருக்கிறார் என்பது. ஆனால் அன்னைக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார். வருகை என்பது அன்னைக்கு இருக்குமா? ஆனால் சில சம்பவங்கள்லாம் நடந்தபொழுது 1ஆம் நூற்றாண்டில் இயேசு வருவார் என்று அதிகமாக எதிர்பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பது. சில ஆய்வில் என்ன சொல்றாரு, அதற்காகவே சில சொத்துக்களை வித்தார்கள். என்னத்தை இந்த சொத்தை வச்சுட்டு நம்ம வாழ போகிறோம், இயேசு வந்தால் நம்ம இயேசுவோடு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம் என்று அநேகர் அப்படியும் செய்திருக்கிறார்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து சில பதில்களை சொல்லுகிறார்.
அந்த பதில்கள் தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். ரொம்ப விவரமாக உள்ளே போய் பார்க்க வேண்டாம். நமக்கு புரிதல் மாத்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. சில நேரங்களில் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக இருக்கும். அந்த புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது எந்த ராஜாவுக்கு அப்புறம் எந்த ராஜா வந்தார், அல்லது எந்த சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் என்ன சாம்ராஜ்யம் வந்தது, இந்த ரோம சாம்ராஜ்யம் எப்படி வந்தது, இதெல்லாமே இந்த தானியேல் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நாம் அறிஞ்சு கொள்ளலாம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எவைகள்னா இந்த தேவாலயம் இடிக்கப்பட போகிறது. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எவ்வளோ ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க பாருங்க. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து தேவாலயம் இடிக்கப்பட போகிறது என்பது ஒரு பெரிய ஒரு ரோமர்களால் வரப்போகிற ஒரு அழிவாக இருந்தாலும், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள் என்று ஆரம்பத்தில் இயேசு சொன்னார். தேவாலயத்திற்கு அடையாளமாக தன் சரீரத்தை காட்டுகிறார். உண்மையாகவே தேவாலயம் அன்றைக்கு தேவையா என்றால் இல்லை. ஏனென்றால் சமாரிய பெண்ணுகிட்ட சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிற, அது இப்பொழுது வந்துடுச்சு என்றார். அது தேவாலயத்தில் மாத்திரமல்ல, தேவாலயத்தில் மாத்திரம் இயேசு அல்ல, எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். அப்போ அவர் வாசம் பண்ணக்கூடிய இடம் யாரா இருக்கும்? நாம தான் இருக்கிறோம். பவுல் எழுதுவார், நாமே ஒரு சிம்பாலிக்க போல எழுதுவார், நாமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் தான் அவருடைய ஆலயம், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எனவே பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டிருக்க தேவாலயம் அல்ல, அது இடிக்கப்பட்டு போகும். அப்போ அவர் சொல்லுகிற அடுத்த ஒரு பகுதி என்னன்னா, இந்த தேவாலயம் முக்கியம் அல்ல. யார் தான் முக்கியம்? மனிதர்கள் முக்கியம். உண்மையாகவே அவருடைய வார்த்தையின்படி கேட்டு கீழ்ப்படிந்து அவருக்காக வாழ்வார் என்றால் அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? தன்னுடைய இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை நோக்கம் என்ன? தன்னால் அழைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வருகிறவர்களோடு அவர் வாழ போகிறார், அவர்களோடு வாசம் பண்ண போகிறார். இதான் கடவுள் நமக்கு ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. அப்ப தேவாலயம் அல்ல, ஆலயத்திலே அவர் இருக்காரா? இல்லை. சில என்ன சொல்லுவாங்கன்னா, ஆலயத்தில் வந்தாதான் அவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. பார்த்துருக்கீங்களா? அது உண்மையான வார்த்தையா? அது இல்லை. ஆலயத்தில் அவர் இல்லை, எந்த கட்டிடத்திலும் அவர் இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். உணர்வதும் உணராமல் இருப்பதும் நம்மை சார்ந்தது, உங்களை சார்ந்தது. அவர் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள மேலோங்கி இருக்கும் என்றால், எப்பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள், கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருப்பீர்கள். அதை உணர முடியும். அவருடைய பிரசன்னம் உங்களோடு தான் இருக்கிறது, அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் அங்கே போனால் தான் பிரசன்னத்தை உணர முடியும், இங்கே இருந்தால் தான் பிரசன்னத்தை உணர முடியும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கார். நீங்கள் ரோட்டில் நடக்கும் பொழுது உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் படுக்கையில் தூங்கி கொண்டிருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் தான். அதுதான் நமக்கு ஏற்படுத்தின உடன்படிக்கை. அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை என்ன? உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் எந்த வியாக்கியானமும் நம்ம கொடுக்க முடியாது. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் தான் அவரை ஏமாற்றவே முடியாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் எது செஞ்சாலும் அவர் பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் என்ன பேசினாலும் அவர் கேட்டுட்டு இருக்காரு. எங்கேயோ இல்லை, அவர் 3ஆம் வானம் 4ஆம் வானம் தள்ளியெல்லாம் இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம். மற்ற மதங்கள்லாம் எங்கெங்கோ தேடி போகிறார்கள், நாம் எங்கும் தேடி போக வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்தில் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுதான் அவரை உணரக்கூடிய ஒன்று. அந்த உணர்வு இருக்கும் என்றால் நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக உண்மையாக இருப்போம். இன்றைக்கும் பெரிய பெரிய கட்டடங்கள் விஸ்தாரமாய் கட்டப்படுகிறது. யாருக்காக கட்டப்படுகிறதா? கடவுளுக்காக கட்டப்படுகிறது. ஏன் அவர் அதிலே வந்து உட்கார போகிறாரா? இல்லவே இல்லை. சில நேரங்களில் சில புரிதல் இல்லாதனால்தான் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய புரிதல் என்ன? அவர் நம்மோடு கூட இருக்கார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்கிறவர், நன்மை மாத்திரம் செய்கிற தேவன். ஆனால் ஆலயத்தில் அவர் இல்லை. இவங்க என்ன கேட்குறாங்க? எப்பொழுது இது சம்பவிக்கும், எப்பொழுது நடக்கும்? இது சீஷருடைய காலத்தில், அப்போஸ்தலர் காலத்திலே நடந்தது. கிபி 70 இது நடந்தது.
இதில் சில விஷயங்கள் லூக்காவில் இருக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம் 20லேருந்து 24 வசனங்களை வாசிங்க. ம் 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 போதும். இந்த புறஜாதின்றதில் புறவினத்தர், அந்நிய தேசத்தார் அப்படி என்பதுதான் இங்கே தெளிவாக இருக்குது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று சொல்கிறார். சொல்லும்பொழுது சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு அந்த நாள் வந்து மாறி காலமாக இருக்கணும். மழை காலமாக இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. ஒருவேளை ஓய்வு நாளாக இருந்துச்சுன்னா அதை விட கொடூரம். ஓய்வு நாள் ஒரு மனிதன் 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க போகக்கூடாது, ஓய்வு நாளாக இருந்துச்சுன்னா. அப்புறம் சில இடங்கள்ல என்ன சொல்கிறாரு, கர்ப்பவதி ஆணுங்கோ, பிள்ளைக்கு பால் கொடு, இவங்களாலலாம் ஓட முடியாது. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த அழிவு, அவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்கிறார். இது எப்பொழுது நடந்ததுன்னா கிபி 70. சில என்ன சொல்கிறாங்கன்னா கிபி 60க்கு முன் 50லும் ஒரு அழிவு வந்துடுச்சுன்றாங்க. ஆனால் பலர் வந்து என்ன சொல்லுகிறாங்கன்னா கிபி 70 ரோமர்களால், யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு கலவரம் போல வந்து ரோமர்களால் முழுவதுமாக எருசலேம் நகரம், எருசலேம் தேவாலயம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டது. அன்னைக்கு நிறைய யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். மிகப்பெரிய ஒரு அழிவு. இந்த அழிவு வந்ததுனால என்ன நினச்சிட்டாங்க, இயேசு இந்த காலகட்டத்தில் வரப்போகிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல, எருசலேம் பட்டணம் சேனைகளால் சூழன்றது ஒரு பக்கம். அது இன்னொரு பக்கம் என்னன்னா பிறகு நடக்க போகிற விஷயங்கள். அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் தேசத்தை வந்து ஒரு பெரிய தூக்கி வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஏன்னா எருசலேம் வந்து திரும்ப யாருக்கு கிடைச்சிடுச்சு, யூதர்களுக்கு கிடைச்சிடுச்சு. அதனால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு சிலர் கணக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வருஷத்திற்குள்ள இது முடியும், இந்த வருஷத்தில் யுத்தம் தொடங்கும், அந்த யுத்தத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இயேசு வருவார்னு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக சில கணக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி தான் நடக்க போகுதுன்ட்டு. இப்படி பல ஆண்டுகளாக கணக்கு போட்டு இயேசு வர போகிறாருன்னு சொன்னவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இதற்கு இடையில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, இந்த அமெரிக்காவில் ஜெராக்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்தார். கம்பெனி பேர் தான் ஜெராக்ஸு, அமெரிக்காவில் பெரிய கம்பெனி. அதில் வேலை செஞ்சுட்டு வந்தவர் ஜான் நம்ம பேர். போன வருஷம் இந்த செப்டம்பரோ நவம்பர் மாதத்துல 13ஆம் தேதி இயேசு வரப்போகிறார், இல்லைன்னா 15ஆம் தேதி வரப்போகிறார். தெரியுமா அது உங்களுக்கு? ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொல்லாத மாதிரியே இருந்துட்டார். இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்க்கறது? இயேசு கிறிஸ்து அந்த லிஸ்ட்டை சொல்கிறார். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு பேர். பகிரங்கமாக சொன்னார் 13ஆம் தேதி வருவார், இல்லைன்னா 15ஆம் தேதி இயேசு வந்துடுவார் அப்படின்ட்டு. அன்னைக்கு இந்த 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் கூட எதிர்பார்த்தார்கள் அன்னைக்கு இயேசு வரப்போகிறார் என்பது. ஏன்னா இந்த எருசலேம் பட்டணத்துக்கு ஒரு பெரிய அழிவு. இதை மத்தேயுவில் சொல்லும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற பாழாக்கிற அருவருப்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 15ஆம் வசனம் பாருங்க. மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்தலத்தில் காணும் பொழுது அப்படின்ட்டு. இப்போ இந்த பாழாக்கிற அருவருப்பு என்று சொல்லும் பொழுது பல வேத பண்டிதர்கள்
இது எங்க கொண்டு போறாங்கன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சியில நடக்க போகுது. அதாவது தானியேல் கண்ட 70 வார தரிசனம், 69 வாரம் முடிந்து இருக்குது, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அந்த ஒரு வாரம் என்பது அந்தி கிறிஸ்து ஆட்சி. பாதி வாரம் என்பது யூதர்களுக்கு சாதகமாய் இருப்பான், பாதி வாரம் கடந்த பின்பு யூதர்களுக்கு விரோதமாய் இருந்து என்ன பண்ணுவான், அவன் உள்ள நுழைவான். தேவாலயத்துல தன்னை போலவே சிலையை வைத்து வணங்க சொல்வான். இதுதான் பாழாக்கிற அருவருப்பு அப்படின்ட்டு. ஓகே, இருக்கட்டும், நாம இருக்க போறதில்லை, இயேசு வந்துட்டா நம்ம போயிட போறோம், அது நடக்கிறது, எப்படியா நடந்துட்டு போட்டோம். ஆனா பாழாக்கிற அருவருப்பு என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வருவதற்கு அல்ல 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிரேக்க சாம்ராஜ்யத்தில் ஒருத்தன் வந்தான். அதாவது அலெக்சாண்டர் மரித்த பிறகு 4 பேருக்கு தேசங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த 4வது தேசத்தில் இருந்ததுலேருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவன் பேர் அந்தியோகஸ் எபிபேனஸ். அவன் என்ன பண்ணா, யூதர்களுக்கு விரோதமாய் வந்தான். யூதர்கள் அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். அவன் என்ன பண்ணா, இவர்களை எப்படியாவது மடங்கடிக்க வேண்டும், யூதர்களுக்கு விரோதமாய் சதி செய்து தேவாலயத்திற்குள்ளே வந்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான். எப்படி தீட்டுப்படுத்தினானா, பன்றியின் ரத்தத்தை உள்ள கொண்டு வந்தானா. பன்றி வந்து யூதர்களுக்கு மிக அருவருப்பான ஒன்று. இது எப்போ நடந்தது? கிரேக்க ஆட்சியில் நடந்தது. இதுவும் பாழாக்கிற அருவருப்பு தான். தானியேல் தீர்க்கதரிசி சொன்னது ஒரு சில ஆண்டுகளிலே இது நடக்கிறது. ஆனால் அநேக வேத பண்டிதர்கள் எதிர்பார்ப்பது என்ன, இந்த பாழாக்கிற அருவருப்பை அந்தி கிறிஸ்து ஆட்சியில தான் நிறைவேற போகிறது, அதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்பது சிலருடைய கருத்தாய் இருக்கிறது. நம்முடைய கேள்வி, இயேசு ஒரு முறை வருவாரா, 2 முறை வருவாரா? புரியல.